எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாங்க, Tallyல இருந்து இமெயில் அனுப்புவோம் இல்லைங்களா? மெயில் பண்ணுவோம் கஸ்டமருக்கு. உங்களுக்கு சேல் இன்வாய்ஸோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டோ வந்து டிஃபால்ட்டா மெயில் அனுப்புவோங்க. அப்படி மெயில் அனுப்பும்போது நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆப் பாஸ்வேர்டுன்னு சொல்லுவோங்க. அந்த நம்மளுடைய மெயிலுக்கு உண்டான பாஸ்வேர்ட் குடுப்போம். அப்படி குடுக்கும்போது அந்த ஆப் பாஸ்வேர்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில நேரங்கள்ல மெயில் அனுப்பும்போது இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லுங்க. இன்கரெக்ட்ங்கிற எரர் வரலாம். அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆப் பாஸ்வேர்டு வந்து மாத்துவோம். எதுல போய் மாத்துவோம் அப்படின்னா, Gmailல போய் நம்மளுடைய அக்கவுண்ட்ல போய் நம்ம மாத்துவோம். நம்ம ப்ரொஃபைல் என்ன மெயில் ஐடி குடுத்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோமோ, அந்த ப்ரொஃபைல்ல குடுத்திருக்கிற இமெயில் ஐடியில லாகின் பண்ணி நம்ம மாத்துவோங்க. அது எப்படி மாத்துறது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு கன்ஃப்யூஸா இருக்கலாங்க. அது எப்படி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆப் பாஸ்வேர்ட மாத்துறது, நம்ம ஆப் பாஸ்வேர்ட மாத்திட்டு ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ப்ரொஃபைல்ல இருந்து எப்படி ஒரு மெயில் குடுக்கறது அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஆப் பாஸ்வேர்டை எப்படி மாத்துறது, Gmailல உங்களுக்கு எப்படி இதை மாத்துறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நம்ம இங்க ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா? இங்க ஷேர்ல கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கான்ஃபிகரேஷன் இதுல ஷோ மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு, இதுல ப்ரீ டிஃபைன்ட் இமெயில் ப்ரொஃபைல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இதுல ஒரு மெயில் ஐடி கொடுத்து வச்சிருப்போங்க. அப்ப இந்த மெயில் ஐடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு லாகின் பண்ணிக்கணுங்க. Gmail நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், கூகுள்ல இந்த மெயில லாகின் பண்ணிட்டு, இதன் மூலமா நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா, பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண முடியும். ஆப் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண முடியுங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, லாகின் பண்ணி வச்சிருக்கிறேங்க. ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுட்டேன். இப்ப இதுல இருந்து ஆப் பாஸ்வேர்டு நீங்க மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா, இங்க செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு, இங்க சி ஆல் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க ஒரு ஆப்ஷன் வருங்க. அக்கவுண்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு, நீங்க இங்க அதர் கூகுள் அக்கவுண்ட் செட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? அதையும் கிளிக் பண்ணணுங்க. நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கூகுள் அக்கவுண்ட் ரிலேட்டடான டீடைல்ஸ் எல்லாமே வரும். இதுல நீங்க என்ன இதுக்குள்ள போகணும், ஆப்ஷனுக்குள்ள போகணும்னா, செக்யூரிட்டி அண்ட் சைன் இன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு செக்யூரிட்டி ரிலேட்டடான டீடைல்ஸ் எல்லாம் வரும். அதுல முக்கியமா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இங்க டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த ஆப்ஷனை நீங்க கம்பல்சரி ஆன் பண்ணி வச்சிருக்கணுங்க. இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆஃப்ல இருந்துச்சுன்னா, நம்மளால ஆப் பாஸ்வேர்டை வந்து என்ன பண்ண முடியாது, கிரியேட் பண்ண முடியாது. இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன்ல இல்லைன்னா, நீங்க இதை கிளிக் பண்ணி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்து நீங்க டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டு, இங்க நீங்க என்ன பண்ணணும்னா, சர்ச் கூகுள் அக்கவுண்ட்ல ஆப் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு இந்த ஆப் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க வருங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆப் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கலாங்க. ஒரு சில டைம் என்ன கேட்கும் அப்படின்னா, உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்குங்க. நம்மளுடைய இமெயிலோட உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டை கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. இதுல பாத்தீங்கன்னா தெரியுங்க, ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஆப் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இது வேண்டாம், இது எக்ஸ்பைரி ஆயிருச்சு, இல்ல இன்கரெக்ட்னு வருது, புதுசா நான் பாஸ்வேர்டு மாத்தணும்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல நம்ம மாத்திக்கலாங்க. அப்ப இதை நீங்க டிலீட் கொடுத்துட்டு நீங்க மாத்துற மாதிரி இருந்தாலும் மாத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இங்கிருந்தே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அப்ளிகேஷன் நேம் சும்மா கொடுத்துக்கலாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, டேலி ஆப் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேங்க. ஹைஃபன் நான் டேட்டும் கொடுத்துக்கிறேன். எந்த தேதியில நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் தெரியணுங்கிறதுக்காக நான் தேதி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டு, இந்த இடத்துல கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த கிரியேட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா போதுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்க ஆப் பாஸ்வேர்டு கிரியேட் ஆயிருங்க. அப்ப ஆப் பாஸ்வேர்டு கிரியேட் ஆயிருச்சு. இதுதான் அந்த ஆப் பாஸ்வேர்டுங்க. இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க செலக்ட் பண்ணி நீங்க வந்து நோட்பேட்ல உங்களுடைய டெஸ்க்டாப்ல வந்து ஒரு நோட்பேட் ஓபன் பண்ணிட்டு, இத ஆப் பாஸ்வேர்டை நீங்க பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க. இது ஃபியூச்சருக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். 2வது இங்கிருந்து நீங்க எப்படி நீங்க டேலிக்குள்ள கான்ஃபிக் பண்ணலாம் அப்படின்னா, நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிட்டேனுங்க. காப்பி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டேலிக்குள்ள போயிட்டேன். இப்ப நான் வந்து ஒரு மெயில் அனுப்பணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இன்வாய்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். டே புக்ல போயிட்டு ஒரு இன்வாய்ஸ் ஓபன் பண்றேன். இப்ப இதுல நம்ம என்ன பண்ணுவோம், ஷேர் கொடுத்து உங்களுக்கு கரண்ட் இமெயில் இருக்கு இல்லைங்களா? கரண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு, எந்த மெயில் ஐடிக்கு நம்ம அனுப்பணுமோ அந்த மெயில் ஐடி ஃப்ரம் அட்ரஸ் வந்து நான் ஆல்ரெடி ப்ரொஃபைல் வச்சிருக்கிறேன். 2 வந்து நான் உங்களுக்கு டெஸ்ட்டுக்காக அதே தான் வச்சிருக்கிறேனுங்க. சிசி வேணுனாலும் நீங்க சிசி கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் சிசி வந்து கொடுக்கல. இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, டெஸ்ட் ஆப் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி சும்மா கொடுக்குறேங்க. இந்த இடத்துல இமெயில் கண்டென்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நான் டெஸ்ட்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். கொடுத்தோடனே இங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இங்க வந்து ஃபைல் ஃபார்மட் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? இங்க பிடிஎஃப் இருக்குது. கம்பல்சரி நீங்க பிடிஎஃப் தான் வச்சிருக்கணுங்க. அப்படி இல்லை இங்க வந்து HTML இல்ல வேற ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்க கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபைல் ஃபார்மட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குங்க. இந்த இடத்துல ஃபைல் இருக்கும். அதை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாத்திக்கலாங்க. இங்க வந்து ஃபைல் ஃபார்மட்னு இருக்குது. என்டர் கொடுத்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஃபைல் இருந்துச்சு, ஃபார்மட் இருந்துச்சுன்னா பிடிஎஃப் மாத்திட்டு நீங்க கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிட்டு
என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இமெயில் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாஸ்வேர்ட் கேட்குங்க. அப்போ மோஸ்ட் நம்ம ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாம நம்மளுடைய இந்த மெயிலுக்கு உண்டான பாஸ்வேர்டை போட்டு நம்ம கொடுத்துட்டு இருப்போம். அது வந்து தப்புன்னு சொல்லுவோம். இல்ல ஆக்சுவலி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மெயில் ஐடி இமெயில் ஐடி பாஸ்வேர்டே வந்து ஆப் பாஸ்வேர்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இன்கரெக்ட்னு சொல்லி வருங்க, எக்ஸ்பைரி ஆயிருக்கிறனாலயோ இல்ல வேற ஏதாவது இஷ்யூனாலயோ. அப்போ இந்த இடத்துல நீங்க காப்பி பண்ண பாஸ்வேர்டை என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க இங்க ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா போதுங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பிடிஎஃப் ஃபார்மெட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் சென்ட் ஆயிருங்க. இப்போ எந்த எரரும் இல்லாம உங்களுக்கு என்ன ஆயிருச்சு, மெயில் சென்ட் ஆயிருச்சு. இப்போ ஜிமெயில்குள்ள போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் ஜஸ்ட் இன்பாக்ஸை கிளிக் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா தெரியுங்க நம்ம டெஸ்ட் பண்ண அந்த உங்களுக்கு வந்துருச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மெயில் கண்டென்ட் கொடுத்துருந்தோம், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாவே எடுத்துட்டு வந்துருச்சுங்க. உங்களுக்கு அந்த சேல்ஸ் ஜிஎஸ்டி 002ங்கிறது உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நேம் என்ன இருக்கோ அதுவே உங்களுக்கு எடுத்துட்டு வந்துருச்சு. உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் கொடுத்தோம்னா அது வந்துருச்சுங்க. இப்போ ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமெயில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும், சேல்ஸ் இன்வாய்ஸ் வந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஆப் பாஸ்வேர்டை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இமெயில் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இதே மாதிரி நம்ம ஸ்டேட் பண்ணிட்டு எது வேணா அனுப்பிச்சிக்கலாம் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் இன்வாய்ஸை ஆட்டோமெயில் அதாவது பல்கா வந்து ஆட்டோமெயில் பண்ற மாதிரியான டிடிஎல் ஆட் ஒன்று பண்ணியிருந்தோம். அதை பத்தின உங்களுக்கு வீடியோ கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேங்க. அந்த லிங்கை இந்த வீடியோ பார்க்கலன்னா அதை பாருங்க. அந்த ஆட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா விவி இன்ஃபோடெக் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து டேலி ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா வீடியோ பாருங்க, டேலி ஆழமா கத்துக்கோங்க. விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.